ஒடிசி 20 வருஷத்துக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு வந்த ஒரு கிங் வந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தது. அந்த சீன்ஸ் மட்டும் தான் அந்த படத்துல நல்லா இருந்தது தவிர, மற்றபடி படம் மொத்தமாவே ஆவரேஜ் தாங்க. கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தவிர, படம் வந்து ரொம்ப பிளாட்டா தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப மொக்கையா தான் போச்சு. எனக்கு நிறைய பேர் வந்து இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு விஷுவல்ஸ் எல்லாம், அதெல்லாம் நான் குறை சொல்லலை. விஷுவல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இதாக எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. அதாவது ஆனால் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் ஆடியன்ஸை வந்து கட்டி போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய வந்து உள்ள பேக் பண்ணியிருக்கணும். அது வந்து ஃபிட்டிங்காக தான் இருந்தது. மேபி சில பேருக்கு இது வந்து பிடிக்கலாம், கிரீக் மெத்தடாலஜிலாம் தெரிஞ்சவங்க உள்ள உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பிடிக்கலாம். அவங்களுமே வந்து நிறைய பேர் இப்போ சீட் பக்கத்துலேயே உட்காந்துலாம் நிறைய பேர் படிச்சிருந்தாங்க, இல்லை இது புக்கில் படித்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாங்க. எனக்கு அது புக்ஸ் எல்லாம் நான் எதுவுமே படிக்கல, கிரீக் மெத்தாலஜியும் தெரியாது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸை நீங்கள் நம்ம உள்ள போய் பார்த்தாலுமே படத்தில் ஒன்றும் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஒடிசியில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக இல்லாமல் அவர் வந்து நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் நிறைய வந்து இந்த ஸ்டன் டபுள்ஸ்லாம் வச்சு தான் வந்து நிறைய இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயங்க. ஏன்னா ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, ரொம்ப லைவாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லா லொக்கேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு தீவும் காட்டுவாங்க, ஒரு தீவுக்கு ஒரு தீவு வித்தியாசமாக தான் இருக்கும், ஒரே மாதிரியான ஃபீல் வராது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒடிசி அபவ் ஆவரேஜ், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து என்னோட விஷயம். இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் நான் பேச நினைச்சது அப்படின்னா, ராமாயணம் ட்ரைலர் வந்தது. நிறைய வந்த ஒரு 2-3 மணி நேரத்தில் ரிவ்யூஸை பார்த்தீங்கன்னா ஆஹா ஓ கிராஃபிக்ஸ் செம்ம அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோவா இல்லை, உண்மை அதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒடிசியை எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு நல்ல நேரத்தில் வந்து இந்த ஒடிசியையும் இந்த ராமாயண் ட்ரைலரையும் கம்பேர் பண்ண தோணுச்சு. ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து மித்தலாஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு படம் அப்படிங்கிறதுனால கதை எல்லாருக்குமே தெரியும், அதில் நம்மளுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் வந்து இதுல அள்ளி வீசியிருக்காங்க, ஓவரா இருக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா இது கிராஃபிக்ஸ் ரொம்ப மொக்கையா இருந்தா மொக்கையா இருக்குன்றாங்க, நல்ல கிராஃபிக்ஸ் குவாலிட்டியா கொடுத்தா கூட இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலா நாளினையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் கிராஃபிக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக எங்கெங்க தேவையோ அங்கங்க மட்டும் டச் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்றோம், எங்கெங்க தேவையோ அங்கங்க மட்டும்தான் வந்து கிராஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃபிலிம்ஸுக்கு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஏஐயோட விஷுவல்ஸ் இதெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் சலிப்படைஞ்சிட்டாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் சிஜி இதெல்லாம் வந்து அவங்களுக்கே சலிப்பு தட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓரளவுக்கு லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் லைவ் பேக்ரவுண்ட்லையும் ரொம்ப அந்த ஒரிஜினாலிட்டியோட போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட பர்சனல் கருத்து தான் இது. பட் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி. என்னடா பாசிட்டிவாக சொன்னதுக்கு நீ நெகட்டிவாக சொன்னாதான் வந்து இது வந்து ரிவர்ஸ் அட்டாக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உண்மையாகவே எனக்கு வந்து ட்ரைலர் வந்து ஆவரேஜ் தான். இப்படி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சாய் பல்லவியோட அந்த கிரிட்டிசிசம்லாம் தேவையில்லாத ஒன்றுங்க. நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் இப்போலாம் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க சரி வருவாங்க, அவங்க சரி வருவாங்க, இது நல்லா இருக்கும். அந்த ஒரு படைப்பு வர்றதுக்கு முன்னாடியே நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் தான். அதே மாதிரி ஒரு நடிகரை தனிப்பட்ட முறையில விமர்சிச்சு இவங்க இதுக்கு செட் ஆகுவாங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நல்லா இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.